சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல புதனோடு இருக்கார். இந்த சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை வாய்ப்புகள். நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் கன்சர்னில் இருங்க, நல்ல ஒரு பெயர் பெற்ற புகழ்பெற்ற கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் இருங்க. நல்லா இருக்கான்னா இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வேலையில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலன்னா கிடைக்கும். நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக வராத பணங்கள் அத்தனையும் வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆவீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுனா பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஹேரிங் வந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைக்கும். குறிப்பாக என்ன விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்குகின்றீர்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். பட் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமாக மணி ரொட்டேஷனில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த விதமான யூக வணிகங்களுக்கு எனி ஸ்பெக்குலேஷன் கவனமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் நமக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நல்லா அது விஷயத்தில் கவனமாக இந்த வாரத்தில் இருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பாக நான் சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. அல்லது இது தை கடைசி வாரமாக இருக்குது. தை மாதத்தினுடைய உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கிற போது பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு இருக்கிறது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அதுலேயும் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேச்சை குறைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது.